ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரண்டாவது நாள் நற்செய்தி கூடுகைக்கு வந்திருக்கிற அருமையான போதகர்கள் ஒவ்வொருவரையும், சபையினுடைய விசுவாச பிள்ளைகளையும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் வாழ்த்துகிறேன். இந்த இரண்டாவது நாளும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு நம்முடைய இருதயங்களை நாம் ஆயத்தப்படுத்துவோம். ஒருவேளை நேற்றைய தினம் நீங்கள் வராமல் இருந்திருந்தால் அதனுடைய ஒரு சில காரியங்களை சொல்லி நான் வேகமாய் இன்றைய நாளினுடைய செய்திக்குள்ளும் நான் எடுத்து செல்ல விரும்புகிறேன். நேற்று நான் சொன்னேன், 99 வருடங்களை கடந்து ஒரு மைல் கல் என்று சொல்வார்கள், மைல் ஸ்டோன் என்று சொல்வார்கள். அந்த மைல் ஸ்டோன் 99 வருடங்களை தாண்டி வந்த ஒரு பெரிய திருச்சபை. அந்த திருச்சபையிலே அடுத்து தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்னால் 100வது ஆண்டை நோக்கி நாம் முன்னேறி செல்லியிருக்கிறோம். புதிய காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த புதிய காரியங்களினுடைய அடித்தளம் என்ன என்று சொல்லி நேற்று பார்த்தோம். பூர்வ பாதைகளுக்கு திரும்புங்கள் என்கிற அந்த எரேமியாவினுடைய வார்த்தை, அதுதான் நம்மை அதிக புதுமை உள்ளவர்களாய் மாற்றும். பூர்வ பாதைகளுக்கு திரும்பினால் நாம் பழைய மனிதர்களாகத்தானே மாறுவோம் என்று சொல்வதல்ல, ஆனால் பூர்வ பாதைகளுக்கு திரும்பும் பொழுதுதான் அது நம்மை ஒரு தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் தர விரும்புகிற அந்த பூரணமான இளைப்பாறுதலுக்குள் அது நம்மை நடத்தி செல்லும். ஏன்ஷியன்ட் பாத், கம் பேக் டு த ஏன்ஷியன்ட் பாத். பூர்வ பாதைகளா நூதன பாதைகளா? அதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவத்திற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால், உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். ஆகவே நூதன பாதைகள் அல்ல, நவீனமாய் சொல்லப்படுகிற வேதத்தில் இல்லாத பாதைகள் அல்ல, ஆனால் வாழ்ந்து காண்பித்த, சரித்திரத்திலே சொல்லப்பட்ட, இயேசுவும் அதை குறித்து சாட்சி கொடுத்த அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் வாழ்ந்த அந்த பாதைகளைத்தான் நாம் தெரிவு செய்ய வேண்டும். அந்த பாதைகளை விட்டு நாம் வேறு பாதைகளுக்கு செல்லும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஆகவே பூர்வ பாதைகளுக்கு திரும்புங்கள் என்று சொல்லி, எது பூர்வ பாதை? பூர்வ பாதை என்றால் பழைய பாரம்பரியமா? பூர்வ பாதை என்றால் பழைய பழக்க வழக்கங்களா? இல்லை. பூர்வ பாதை என்றால் அப்போஸ்தலர்களினுடைய பாதை. பூர்வ பாதை என்றால் தேவ மனிதர்கள் நடந்த பாதை. பூர்வ பாதை என்றால் இரட்சகர் நடந்து அந்த அடிச்சுவடுகளை காண்பித்த ஒரு அருமையான பாதை. இந்த பாதையிலே நடந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? 3 காரியங்களை நான் சொன்னேன். ஒரு உன்னதமான உறவுக்குள் நீங்கள் வருவதுதான் பூர்வ பாதை. இரண்டாவது நான் சொன்னேன், உயர்ந்த கீழ்ப்படிதலுக்கு நீங்கள் வருவதுதான் பூர்வ பாதை. மூன்றாவது உங்களுக்கு நான் சொன்னேன், ஒரு உயரிய அன்புக்கு வருவதுதான் அது ஒரு பூர்வ பாதை. இந்த பாதைகளிலே பிரயாணிக்கிற கிறிஸ்தவர்களாய் நாம் மாறும் பொழுது பெரிய இளைப்பாறுதலை தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. இளைப்பாறுதல் என்கிறதற்கு வேதம் 7 எபிரேய பதங்களை பயன்படுத்துகிறது. அதற்கு ஏற்ற கிரேக்க பதங்களையும் புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்துகிறது. ஆனால் இந்த இடத்திலே எரேமியா சொல்லுகிற அந்த 6:16 சொல்லுகிற, புலம்பலின் புஸ்தகம் 5 கடைசி 2 வசனங்கள் சொல்லுகிற இளைப்பாறுதல் நாம் ஓய்வெடுக்கிற அந்த இளைப்பாறுதல் அல்ல. உள்ளத்திற்குள், வாழ்க்கைக்குள் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து, நம்மிடத்திலே உடைந்து கிடக்கிற, சீர்கட்டு கிடக்கிற எல்லாவற்றையும் சரிப்படுத்தி நம்மை திடப்படுத்துகிற மார்க்கோவா என்கிற அந்த எபிரேய பதம் தான் அங்கு பயன்படுத்தப்படுகிறது. இது சாதாரண ஒரு பதம் அல்ல. இந்த இளைப்பாறுதலை எந்த தூக்கமும் தர முடியாது. இந்த இளைப்பாறுதலை எந்த ஹாலிடேஸும் நமக்கு தர முடியாது. இந்த இளைப்பாறுதலை ஊட்டி, கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களும் நமக்கு தர முடியாது. ஏனென்றால் இது உள்ளும் புறம்பும் கிடைக்கிற இளைப்பாறுதல். இதே வார்த்தையை தான் சங்கீதம் 23:2 தாவீது பயன்படுத்துகிறார். அமர்ந்த தண்ணீரண்டைகளிலே என்னை கொண்டு போய் விடுவார். அந்த அமர்ந்த தண்ணீரண்டை என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதனுடைய ஒரிஜினல் வார்த்தை அதே இளைப்பாறுதல் என்பதற்கு சொல்லப்பட்ட அதே எபிரேய வார்த்தை.
ஆகவே ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பனாய் இருந்து என்னுடைய பாதைகளிலே நடத்தினால் எனக்கு இளைப்பாறுதல் நிச்சயம். அல்லேலூயா. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு நீங்க சொல்லுங்க பாப்போம். பூர்வ பாதைகளுக்கு திரும்புவோம். நீங்க பூர்வ பாதைகள் என்னன்னு கேட்டா நீங்க கண்டிப்பா சொல்லணும். எத்தனை பாதைகள்? குறைந்தபட்சம் 3 பாதைகள். அது தேவனோடு நெருங்கிய உறவிலே நடக்கிற பாதை, அது தேவனுக்கு முழுமையாய் கீழ்ப்படுகிற ஒரு பாதை, அது தேவன் மீது வாஞ்சை அன்பு வைத்திருக்கிற ஒரு பாதை. குறைந்தபட்சம் இந்த 3 பாதைகளை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் இந்த இளைப்பாறுதலை குறித்து நான் நேற்று ஆரம்பித்தேன் தெரியுமா? ஆண்டவர் விரும்புகிறார், எல்லாருக்கும் இளைப்பாறுதல் தர விரும்புகிறார். அதிலே ஆச்சரியமான ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம். உபாகமத்தினுடைய புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 14வது வசனம். இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது எனக்கு ஆச்சரியமாய் இருந்தது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று பாருங்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு, நீங்களும் நானும் சொல்லுகிற ஜீவனுள்ள இந்த தெய்வம் எப்படிப்பட்டவர், அவர் நம்மை எவ்வளவு கரிசனையாய் நடத்துகிறார், எவ்வளவு தூரம் நம்மை குறித்து கண்காணிப்பாய் இருக்கிறார் என்பதற்கு இந்த ஒரு வசனம் அழகான ஒரு எடுத்துக்காட்டு. வாசிக்கலாம். 5:14 உபாகமம், டியூட்ரானமி 5:14. ஓய்வு நாள் நீயானாலும் குமாரனானாலும் குமாரத்தி ஆனாலும் வேலைக்காரனானாலும் வேலைக்காரி ஆனாலும், இதுவரைக்கும் கூட பரவாயில்லை. ஆனா நாம என்ன சொல்லுவோம்? நாம ரெஸ்ட் எடுப்போம், வேலைக்காரருக்கு வேலையை கொடுப்போம். ஆனா இங்க என்ன ஆண்டவர் சொல்றாரு? வேலைக்காரனுக்கும் கொடுத்துரு, வேலைக்காரிக்கும் கொடுத்துரு, கமா உன்னுடைய எருதானாலும் மாடானாலும் உங்க வீட்டுல சுமக்கிற கழுதை ஆனாலும். இன்னைக்கு கழுதையில யாரும் பிரயாணப்பட்டு போறதில்லை. இன்னைக்கு நம்ம போறது 2 வீலர் தான். அதனால இன்னைக்குள்ள பாஷையில சொல்றதா இருந்தா உங்க 2 வீலருக்கும் ரெஸ்ட் கொடுத்துருங்க. அதனாலதான் ஆண்டவர் மொத்தமா சேர்த்து போட்டுட்டார். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, எங்ககிட்ட கழுதை இல்ல, எங்க கிட்ட மிருகம் இல்ல. எந்த மிருக ஜீவனானாலும் சரி, அங்கேயும் மறுபடியும் ஒரு கமா போடுறாரு. உன் வாசல்களிலே இருக்கிற அந்நியனானாலும் சரி செய்ய வேண்டாம். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நம்மளை மட்டும் இளைப்பாற்றுகிறவர் அல்ல, நம்முடைய குடும்பத்தை மட்டும் இளைப்பாற்றுகிற தேவன் அல்ல, நம் மூலமாய் நம்ம வீட்டில் வேலை செய்கிறவர்களை கூட இளைப்பாற்றுகிறார்கள். நம்ம வீட்டில் இருக்கிற மிருகத்தை கூட இளைப்பாற்றுகிறார்கள். இப்போ உள்ள தமிழ்நாட்டில எல்லாம் மிருகங்களை பார்க்கிறதே அதிகம், ஒரு பெரிய அதிசயமா இருக்கிறது. நான் ஒரு முறை மலேசியாவிலே ஜோகர் பானு ஜேபி என்று சொல்லப்படுகிற அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த சபையினுடைய போதகர் என்னை அவருடைய விசுவாசி நடத்துகிற ஒரு பால் பண்ணைக்கு கூட்டிட்டு போயிருந்தார். அங்க போனா பெரிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டம். அவர்கள் வருவதற்கான ஆயத்தத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். பாஸ்டர் அதெல்லாம் காமிச்சாரு, எப்படி இங்கு வேகமாய் பால் எடுக்கிறார்கள், இதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும், புதிதாய் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஜெபித்த பிறகு பாஸ்டர் என்று ஆச்சரியமா சொன்னார், மலேசியாவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த பசுமாட்டுல இருந்துதான் பால் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால கொண்டு வந்து காண்பிக்க வேண்டி இருக்கிறது. அவங்க நினைக்கிறாங்க நம்ம ஊர் ஆவின் பூத் மாதிரி பால் பூத்துல இருந்து தான் பால் வருதுன்னு சொல்லி. மாட்டுல இருந்து பால் வருதுன்ற காரியங்கள் கூட அதை பார்க்கிறதுக்கு கூட அவங்க உடனே யூடியூப்பை தான் ஆன் பண்றாங்க. அப்படியா, மாட்டுல இருந்து தான் பால் வருமா? எங்க யூடியூப்பை பார்ப்போம். நேரடியாய் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனா நாங்கள் ஊழியம் செய்யக்கூடிய பீகாரிலே கயா என்கிற ஒரு மாவட்டம் இருக்கிறது, புத்த கயா. அதிகபட்சமாய் கிழக்கு இந்தியாவிலேயே சிறுவர்கள் வேலைக்கு கட்டாயமாய் அமர்த்தப்படக்கூடிய அந்த எண்ணிக்கையிலே அதிகபட்சம் உள்ள இடம். அந்த இடத்திலே நிறைய தாழ்த்தப்பட்ட ஜனத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். 7 வயதிலிருந்து கிட்டத்தட்ட நீங்க 15 வயது வரைக்கும் பார்க்கலாம். சில இடங்களிலே 5 வயது பிள்ளைகள் கூட ஹோட்டல்ல, வீடுகள்ல, தெருக்கள்ல வேலைக்கு அவர்களைத்தான் வைத்திருப்பார்கள். 14 மணி நேரத்திற்கு மேல வேலை வாங்குவார்கள். அவனுக்கு சேலரி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க.
தாய் தகப்பன் அவங்க இடத்துல ஒரு 10,000 20,000 50,000 கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த கடனை அடைக்க நிர்வாகம் இல்லை என்றால் பிள்ளைகளிலே ஒருத்தரை கூட்டிட்டு போயிடுவாங்க. 2 வருஷம் அந்த பிள்ளைங்க வேலை செய்யணும். நான் ஹோட்டல்ல ஒரு முறை நான் போகும் பொழுது இரவு நேரத்தில் ஒரு தம்பி, அவன் கையெல்லாம் நடுங்குது. அவன் கொண்டு வந்து சாப்பாடு வைக்கும் பொழுது அவனுடைய முகம் வாடி போய் இருக்கிறது, அவனுக்கு தூக்கம் வேற வருகிறது. நான் கேட்டேன், தம்பி சாப்பிட்டியா? இல்ல, எல்லா வேலையும் முடிச்சு எல்லாத்தையும் கழுவி, சரியான குளிர் நேரம், அந்த குளிர்ந்த தண்ணியில கழுவுனாதான் எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. இதற்குள்ள அந்த ஓனர் வந்து அங்கிருந்து பார்த்துட்டாரு, வேகமா வந்தாரு. சார் உங்களுக்கு என்ன வேணும்னாரு. நீங்க சாப்பாடை மட்டும் பேசுங்க, பிள்ளைங்க கிட்ட நீங்க எதுவும் பேசக்கூடாது, அதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் அது மிகப்பெரிய அரசியல் பின்புலம் கொண்டவர்களால் அது ஆளப்படுகிற ஒரு காரியம். ஆகவே குழந்தை தொழிலாளர்கள், அவர்கள் 14 மணி நேரம் வேலை செய்கிற அந்த குழந்தைகளை நாங்கள் அடிக்கடி பார்க்க முடியும், அழுத்தப்படுகிறவர்களை பார்க்க முடியும். அங்கு இன்னும் சில இடங்களிலே மாடுகளுக்கு டெக்ஸாமெத்தசோன் என்று சொல்லி நம்ம வீசிங், பிராங்கைல் ஆஸ்துமா வியாதியஸ்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்தை கொடுத்து இந்த பால் மாட்டிலிருந்து இன்னமும் அதிக பாலை வர வைப்பாங்க. அதுக்காக என்ன செய்வாங்கன்னா ஊசி போடுவாங்க. ஆக்சிடோசின் ஒரு ஊசி இருக்குது, டெக்ஸான் ஒரு ஊசி இருக்குது. இதை கொண்டு போய் மனிதர்களுக்கு போடுகிற இந்த இன்ஜெக்ஷனை மாட்டுக்கு போடுவாங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பால் கிடைக்கும். அந்த மாட்டினுடைய ரத்தம் வரைக்கும் உரிவதற்கான காரியத்தை செய்வாங்க. இதெல்லாம் நம்ம செய்யறது. நாம என்ன நினைப்போம், 1 லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா வந்தா நமக்கு லாபம். ஆனா ஆண்டவரை பாருங்க, 6 நாள் வேலை செஞ்ச உடனே 7வது நாள் என்ன சொல்றாரு? ஓய்வு, இளைப்பாறுதலை நமக்கு மட்டுமல்ல, குடும்பத்திற்கு மட்டுமல்ல, நம்மோடு கூட இணைந்திருக்கிற எல்லார் மேலும் கரிசனை உள்ளவர். இன்னொரு உண்மையை சொல்லட்டுமா? ஆண்டவர் மனிதனை எத்தனாவது நாள் படைத்தார்? 6வது நாள் படைத்தார். 6வது நாள் சாயந்தரத்திலே அவனை படைக்கிறார். அப்ப மனிதனுக்கு முதல் நாள் அவனுடைய ஒர்க்கிங் டே எந்த டே? 7வது நாள் தான் ஒர்க்கிங் டே. ஆனா 7வது நாள் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? ஹாலிடேன்னு சொல்லிட்டாரு. பாத்தீங்களா எவ்வளவு நல்ல ஸ்கூல் பாருங்க. ஆண்டவருடைய ஸ்கூல் ஆரம்பிக்கிறதே லீவோட தான் ஆரம்பிக்கும். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் 6 நாள் வேலை செய்தார், 7வது நாள் இளைப்பாறினார். ஆனால் நமக்கு முதல் நாளிலே இளைப்பாறுதலை கொடுத்தார். இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு 6 நாட்கள் வேலை செய்ய கர்த்தர் நம்மை அழைத்தார். எந்த மனிதன் தேவனுடைய உண்மையான இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டு வாழுகிறார்களோ அவர்கள் எந்த வேலையும் செய்ய முடியும். இன்றைக்கு நமக்கு வேலைக்கு போயிட்டு வந்தாலே ஏதோ பாகிஸ்தான் யுத்தத்தை முடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ டயர்ட், அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன். நமக்கென்று அங்க இருக்கக்கூடிய எதிரிகள், நாம சமாளிக்க முடியாத உயர் அதிகாரிகள், இது நிமித்தம் வேலையே நமக்கு கசப்பாய் மாறி விடுகிறது. சிலருக்கு ஊழியமே கசப்பாய் மாறி விடுகிறது. இன்னும் சிலருக்கு அவர் இருக்கக்கூடிய வீடே கசப்பாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வருவதற்கு காரணம் என்ன? உள்ளுக்குள்ளே இளைப்பாறுதல் இல்லை. அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த இளைப்பாறுதலை அனுதினமும் அனுபவிப்பதற்கு பூர்வ பாதைகளுக்கு வரும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். அதனால்தான் இயேசு தன்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களிலேயே ஒரு பெரிய அழைப்பை கொடுத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தெரியுமா? ஏதோ இயேசுவை அறியாதவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை மட்டுமல்ல, தேவையற்ற பழுவை சுமக்கிறவர்களுக்கு, தேவையில்லாத காரியங்களை, நுகங்களை சுமந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, தேவனை அறிந்தும் தேவனை ஏற்றுக்கொண்டும் தேவனால் ரட்சிக்கப்பட்டும் கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிறந்தும் ஐயோ இன்னமும் இந்த நுகம் எனக்கு மேலே இருக்கிறதே, இதற்கு இளைப்பாறுதல் இல்லையா? ஆலயத்திற்கு வருகிறான், 18 வருடங்கள் ஆபிரகாமின் குமாரத்தி தான், ஆனால் கூன் நிமிரவில்லை. அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார், இத்தனை வருடம் இந்த ஆபிரகாமின் குமாரத்தி இந்த ஆலயத்திற்குள் கூனியா எப்படி இருக்க முடியும்? இவளுக்கு இளைப்பாறுதல் இல்லையோ என்று சொல்லி அன்றைக்கே இளைப்பாறுதலை தருகிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வரும் பொழுது அதே பாரத்தோடு வந்து அதே நுகத்தை சுமந்து செல்லுகிற கிறிஸ்தவர்களாய் அல்ல, பூர்வ பாதைகளிலே நடந்து இளைப்பாறுதலை அனுபவித்து நம்முடைய முழு குடும்பத்திற்கும், நாம் சார்ந்திருக்கிற சபைக்கும் சமுதாயத்திற்கும் இளைப்பாறுதலை கடத்துகிற ஒரு ஜனமாய் ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறார். அதற்குத்தான் நம்மை பூர்வ பாதைக்கு அவர் அழைக்கிறார். இன்றைக்கு காலை வேளையிலே
வேதம் கற்றுக் கொடுக்கும் ஜெபம் என்பதை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு சாயந்தரத்திலே மூன்றாவது காரியத்தை நோக்கி நான் உங்களுக்கு திருப்ப விரும்புகிறேன். எப்படி நான் அடுத்த படிக்கு நான் கடந்து செல்வது, அடுத்த படிக்கு நான் போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? 1 கொரிந்தியர் அதனுடைய 14வது அதிகாரம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய, ஆண்டவர் நமக்கு தர விரும்பக்கூடிய, நீங்க பொதுவா ஆண்டவர் கொடுக்கிற கட்டளைகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் கவனமா படிச்சு பார்த்தீங்கன்னா அது கட்டளை மட்டுமல்ல, அதுவே நமக்கு ஒரு வாக்குத்தத்தம். ஏன் தெரியுமா? எது நம்மளால செய்ய முடியாதோ அது ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டார். அப்படிதானே? சில ஸ்கூல் டீச்சர் நிறைய ஹோம்வொர்க் கொடுப்பாங்க. இந்த பையன் அவன் ஹோம்வொர்க்கே எழுத முடியாது, ஆனாலும் கூட அதை டீச்சர் வந்து காமனா இந்த பையனுக்கு கம்மியான ஹோம்வொர்க், இவனுக்கு அதிகமான ஹோம்வொர்க்னு பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே ஹோம்வொர்க் தான் கொடுப்பாங்க. ஒரு முறை எங்களுடைய மிஷினரி வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அந்த மிஷினரியுடைய பொண்ணு ரொம்ப எரிச்சலோடு எழுதிட்டு இருந்தா. என்ன பாப்பா, ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருக்க? அங்கிள், இந்த மேக்ஸ் புரியவே இல்லை, உலகத்துல எவன் இந்த மேக்ஸை கண்டுபிடிச்சான்னு தெரியல. அடுத்த பக்கம் அவருடைய பேப்பரை நோட்டை திறந்து பார்த்தா MATHS அப்படின்னு எழுதி அதுக்கு பக்கத்துல அதுக்கு விளக்கம் எழுதி இருக்கிறா. மேக்ஸ்னா மென்டலி அஃபெக்டட் டீச்சர் ஹராசிங் த ஸ்டூடெண்ட். மனநிலை பாதிக்கப்பட்ட வாத்தியார் அங்க இருக்கக்கூடிய மாணவர்களை துன்புறுத்துவதுதான் கணித பாடம். ஏன்னா அவளுக்கு அவ்வளவு அழுத்தம். இது ஒரு 10th இல்ல 12th இல்ல, சின்ன வயசுல உள்ளவங்க, அவர்களுக்கே அவ்வளவு அதிகமான அழுத்தங்கள். ஏனென்றால் சில நேரங்களில் நாம் தேவன் சொல்லுகிற கட்டளைகளை நாம் அப்படித்தான் பார்க்கிறோம். இல்லை, தேவன் கொடுக்கிற கட்டளை எப்படி தெரியுமா? கணக்கு வாத்தியார் கொடுக்கிற கட்டளை அல்ல. இது தகப்பன் பிள்ளைக்கு சொல்லுகிற சின்ன சின்ன வேலைகள், தகப்பன் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய சிறிய சிறிய கற்பனைகள். எப்படி நம்ம பிள்ளையினால செய்ய முடிகிற வேலையை தான் நம்ம சொல்லுவோம். அது எவ்வளவு தூரம் பாசிபிளோ அதை தான் நம்ம கொடுப்போம். அதை விட, அந்த கெப்பாசிட்டியை விட குறைவான சவால் உள்ள வேலையை தான் நம்ம செய்வோம். அதே போலதான் ஆண்டவர். ஆகவே நீங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு கற்பனை கட்டளை வரும் பொழுது ஐயோ பாகக்கா வந்துருச்சே அப்படின்னு யோசிக்காதீங்க. அதுதான் நம்மை முன்னேற்றக்கூடிய மிகப்பெரிய படிகள். அல்லேலூயா. கர்த்தருடைய கற்பனைக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு முறையும் அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்க, ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 31வது வசனம். எல்லாரும் கற்கிறதற்கும் எல்லாரும் தேறுகிறதற்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். சபையிலே நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து பவுல் எழுதுகிறார். ஆனால் என்னுடைய தலைப்பு, என்னுடைய தீம், கண்டென்ட் அதுவல்ல. இதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை எடுத்து இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். பிராக்டிகலாய் பேச விரும்புகிறேன். எல்லாரும் கற்க வேண்டும், எல்லாரும் தேற வேண்டும். தேறினவர்களாய் மாற கர்த்தர் நம்மை அழைக்கிறார். God calls for a maturity. நாம எப்படி ஒரு சின்ன குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை வளருதோ அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி அவசியம். கிறிஸ்தவ ஜீவியத்துல வளர்ச்சி அவசியம், மெச்சூரிட்டி அவசியம், தேறினவர்களாய் மாறுவது அவசியம். ஒரு மருத்துவராய், நான் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராய் இருக்கிறேன். முதல் முறை எங்களுக்கு ஒரு அப்பெண்டிக்ஸ் எப்படி ஆபரேஷன் பண்ணணும் அதுல தான் சொல்லி கொடுப்பாங்க. பெரிய ஆபரேஷனை சொல்லி கொடுக்கும் போது அதை முதல் முறை செய்யும் பொழுது பயமா இருக்கும். 5 வருஷங்கள் கழித்து ரொம்ப கான்பிடென்டா பண்ணுவோம். 10 வருஷங்கள் கழித்து அதை விட ஈஸியா பண்ணுவோம். ஒரு 60 வயது 65 வயசு வரும்பொழுது இப்படி சொல்லுவாங்க, ஆனா அப்படி செய்யறது இல்ல. கண்ணை மூடிட்டு கூட ஆபரேஷன் பண்ணலாம். அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் வந்துடும். நம்ம தேறினவர்களாய் மாறிடுவோம். சின்ன விஷயத்தை எடுத்துக்கிடுவோமே, சில பேர் கல்யாணம் முடிஞ்சு முதல்ல சாம்பார் வைப்பாங்க. அவங்க வச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு பேரே நம்ம சாம்பார்னு வைக்கணும். ஏன்னா அவங்க ஆரம்பிப்பாங்க, இப்படித்தான் நாங்க பண்ண போறோம்னு சொல்லி. ஒரு வீட்டுல இப்படித்தான் நடந்தது. புதுசா கல்யாணம் ஆனவங்க, அவங்களுடைய மனைவி சமையல் பக்கம் போனதே கிடையாது. மொபைல் ஆன் பண்ணாங்க. அம்மா என்ன செய்யணும் இன்னைக்கு காலையில, வீட்டுக்காரருக்கு நான் செஞ்சு கொடுக்கணும். அம்மா சொன்னாங்க, உப்மா தாண்டி ரொம்ப ஈஸி, அதுல இருந்து ஆரம்பி. உப்மா எப்படிமா செய்யணும் தெரியாத, சட்டியை வைக்கிறதுல இருந்து போன்ல அவங்களுக்கு 10 கட்டளை மாதிரி வருகிறது. முதலாம் கட்டளை சட்டியை வைக்கவும், 2ஆம் கட்டளை தண்ணீரை ஊற்றவும். அவங்க சொல்ல சொல்ல எல்லாமே நடக்குது. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மனைவி கணவனை கூப்பிட்டாங்க, ஏங்க கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்றீங்களா? இவர் ஓடி போய் பார்த்தா
அதுல கிண்டின கரண்டி மேல வரமாட்டேங்குது, அதுல ஒட்டிக்கிட்டு இருக்கு. அவர் போராடி, என்னம்மா செஞ்ச? இதுதான் உப்புமா அத்தான், உங்களுக்காக நான் செஞ்ச உப்புமா. அங்க அத்தான் செத்தான் அதை சாப்பிட்ட உடனே. அப்போ இத முதல் முறை செய்யறவங்களுக்கு அது வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இப்பெல்லாம் கர்த்தருடைய கிருபையினால யூடியூப் வந்ததுனால அம்மாமார்கள் தப்பிச்சாங்க. இல்லைன்னா புதுசா கல்யாணமானவங்க போன் பண்ணி பாலை தண்ணியை எப்படி சுட வைக்கிறது இதை தவிர வேற எல்லாத்தையும் குறைந்தபட்சம் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழித்து தேறினவர்களாய் நாம் மாறுவோம், சின்ன விஷயத்துல கூட. ஆனால் கேள்வி என்ன, 99 வயதான நம்முடைய சபை தேறினவர்களாய் மாற வேண்டும் அல்லவா? 99 வயது வரைக்கும் நமக்கு போஷித்து போதித்து வழிநடத்தி எல்லா கிருபைகளையும் தந்த தேவன் இந்த பிள்ளை, வழுதலம் பள்ளத்தில் உள்ள இந்த அவருடைய பிள்ளை அது தேறினதாய் மாற வேண்டும் என்று எதிர்பார்ப்பதிலே அநியாயம் உண்டோ? இல்லையே. அது நிச்சயமாய் மாறித்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு ஏராளமான சபைகள், நான் நம்முடைய சபையை குறித்து சொல்லவில்லை, ஏராளமான சபைகள் வருடங்கள் கழிந்து ஜூப்ளிகள் கொண்டாடப்பட்டு இன்னமும் தொட்டிலே படுத்துக்கொண்டு பாட்டிலே பால் குடிக்கிற சபைகளாய் இருப்பதினால்தான் இந்திய தேசத்திலே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற சபையப்பா இது மற்ற இடத்தை போல அல்ல, மற்றவர்கள் தொழுது கொள்ளுகிற ஒரு கோவிலை போல அல்ல. இங்கு ஜீவனுள்ள தேவனுடைய ஆண்டவர் இருக்கிறார், ஜீவனுள்ள ஆவியானவர் இங்கு உலாவுகிறார். இங்கு வருகிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அதே ஆவியானவர் குடிகொண்டிருக்கிறார் என்கிற உண்மையை நாம் சொல்லும் பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? சாதாரணமா சொல்லுவாங்க, முடி இல்லாத ஒரு ஆளு முடி வளர்றதுக்கான எண்ணெயை வித்தா யாராவது வாங்குவாங்களா? இந்த எண்ணெயை வாங்குங்க 7 நாளிலே முடி வளரும். முதல்ல சொல்லுவாங்க, ஐயா உங்க தலையில தேய்ங்க ஐயா, முதல்ல வளர்ந்ததற்கு அப்புறம் நான் பார்க்கிறேன். இன்றைக்கு சபையை பார்த்து சொல்லாமல் சொல்லுகிற ஒரு காரியம் அதுதான். A.W. டோசர் என்கிற ஒரு மனிதன் நம்முடைய நாட்களில் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாய் வாழ்ந்தவன். அவன் சொன்ன காரியம் அதுதான். இயேசுவை பிரசங்கித்ததை காட்டிலும் இயேசுவை சபை காண்பித்திருந்தார், என்றைக்கோ உலகம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்திருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தடை ஏதோ ஒரு சட்டம் அல்ல, ஏதோ ஒரு குழு அல்ல. நீங்களும் நானும் தேறினவர்களாய் நம்மை காண்பிக்க மறுத்ததினாலே அதில் எழும்புவதற்கு நாம் சுனைந்து போனதினாலே இன்றைக்கு சபை, அது நிமிர்ந்து நிற்க வேண்டிய சபை, ஒரு சில நேரங்களிலே கூனி குறுகித்தான் இருக்கிறது. உண்மையை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஆனாலும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நெறிந்த நாணலையும் முறியாதவர், மங்கி எரிகிற தீயையும் அணையாதவர். எப்படியாயிலும் என்னுடைய மனவாட்டியாகிய இந்த சபை, எல்லா கிராமங்களிலும் இருக்கிற சபை, பட்டணங்களிலே இருக்கிற சபை, அது மனவாட்டியாய் எழும்பித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த ஆவியானவர் நம்மோடு கூட போராடுகிறார், நமக்காய் பிரயாசப்படுகிறார். இன்னொரு வசனம் எரேமியா சொல்லுகிறான், மறைவிடங்களிலே நமக்காய் அழுகிறார். அதுதான் ஆண்டவருடைய மேலான அன்பு. இந்த தேறினவர்களாய் நாம் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த தேறினவர்களாய் நாம் எங்கே மாற வேண்டும்? நம்முடைய குடும்பத்திலும் நாம் தேறினவர்களாய் மாற வேண்டும், நம்முடைய சபையிலும் நாம் தேறினவர்களாய் மாற வேண்டும். இரண்டையும் சேர்த்துதான் இன்றைக்கு வேகமாய் உங்களோடு கூட 3 காரியங்களை மிக எளிதான ரொம்ப தெரிந்த ஒரு காரியத்திலிருந்து மறைபொருளாய் ஆண்டவர் அதில் வைத்திருக்கிற உண்மையை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 12வது அதிகாரத்தில் இருந்துதான் நான் உங்களோடு கூட அதை பகிர்ந்து கொள்ள போகிறேன். தேறினவர்களாய் மாறுகிறது என்று நான் சொன்ன உடனே உங்களுடைய மனதிலே ஒரு பிம்பம் வருவதற்கு வாய்ப்புண்டு. முழுவதும் அடைந்து விட்ட அல்லது முழுவதும் சாதித்து விட்ட ஒரு மனிதன், the perfectionist. நோ, அப்படிப்பட்ட மனிதனை குறித்து நான் பேசவில்லை. பரிபூரணம் அடைந்து விட்டவனை குறித்து நான் பேசவில்லை. பரிபூரணம் அடைவது, ஒருவேளை எனக்கு முடிந்து விட்டால் கர்த்தர் என்னை பரலோகத்துக்கே எடுத்துக்கொள்ளுவார். பரிபூரணம் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் பொழுதுதான் அவரை போல நாம் மாறுவோம். ஆனால் அது வரைக்கும் நான் மாறாமலே இருப்பேன் என்பதும் தவறு. பரிபூரணத்தை நோக்கி நான் ஓட ஆரம்பிக்க வேண்டும். ஒரு சின்ன குழந்தை பிறந்தால் குழந்தையினுடைய எடை அது 3 கிலோ. இந்தியாவினுடைய சராசரி
எடை 2.85 என்று சொன்னாலும் 3 கிலோ என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். பிறந்த குழந்தை 3 கிலோ தான். ஆனால் வெறும் தாய்ப்பாலை மட்டும் 6 மாதம் குடிக்கிற அந்த குழந்தை 6 மாதத்திலே 2 மடங்கு வளர்கிறது. 3 கிலோவிலிருந்து 6 கிலோ. அதற்கு பிறகு சாதாரண உணவு, வாழைப்பழம், சின்ன சின்ன வீனிங் ஃபுட் என்று சொல்வார்கள், பருப்பு சாதம், பருப்பு தண்ணி, இதை குடித்து இன்னொரு மடங்கு அதனுடைய வெயிட் கூடுது. பிறக்கும் பொழுது 3 கிலோ, 6 மாசத்துல 6 கிலோ, 1 வருஷத்துல 9 கிலோ, 2 வருஷத்திற்குள் 12 கிலோ. அப்படி என்றால் 2 வருஷத்திற்குள்ள பிறந்த குழந்தை பிரியாணி சாப்பிடல, பரோட்டா சாப்பிடல, பீஃப் சாப்பிடல, பெரிய பெரிய காரியங்களை சாப்பிடல, சாதாரண உணவை சாப்பிடுகிற இந்த குழந்தைக்குள் 4 மடங்கு வளர்ச்சியை 2 வருஷத்திலே கர்த்தர் தர்றார். இப்ப நான் கையை பிடிச்சு கேட்க சொன்னா எப்படி இருக்கும்? ஆண்டவருக்குள்ள வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளவு வளர்ந்திருக்கிறோம் என்று கேட்டால் நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. 2 வருஷத்துல தேவன் உண்டாக்கின இந்த சரீரம் 4 மடங்கு வளர முடியும் என்றால், 3.5 வயதிற்குள் நம்முடைய யோசிக்கக்கூடிய திறனுக்கு தேவையான மூளை வளர முடியும் என்றால், 15 வயதிலே ஒருவேளை பெரிய பொண்ணாக மாறின ஒரு பியூபர்ட்டி அட்டைன் பண்ண ஒரு பெண் பிள்ளை இன்னொரு குழந்தையே பெற்றெடுக்க முடியும் என்றால், சபைக்குள் ஏன் இந்த தேறின நிலைமை வரவில்லை? வாரந்தோறும் நாம் ஆராதிக்கிறோம், தினந்தோறும் நாம் ஜெபிக்கிறோம், கேட்கிற வசனங்கள் அதிகம், பாடுகிற பாடல்கள் அதிகம், நமக்கு கொடுக்கிற உணவு கிட்டத்தட்ட ஒருவேளை எங்கேயுமே கிடைக்காத அளவிற்கு உணவு. அதுவும் கன்னியாகுமரியிலே நிச்சயமாக இந்த பக்கம் திரும்பினாலும் கன்வென்ஷன், இந்த பக்கம் திரும்பினாலும் கன்வென்ஷன், குறைவுகளே நமக்கு இல்லை. ஆனால் எங்கே இதை விட்டோம்? எங்கே தேறினவர்களாய் நாம் மாற வேண்டும் என்கிற எண்ணமே சில நேரங்களிலே நம்முடைய மனதிலிருந்து, இருதயத்திலிருந்து ஏன் எடுக்கப்பட்டது? இந்த 2வது நாளின் சாயந்திர வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபையை நம்புகிறார். அல்லேலூயா. அதனால்தான் இந்த வாய்ப்புகளை தருகிறார். உங்களை கர்த்தர் நம்புகிறார், உங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உங்களை தேறினவர்களாய் மாற்றி மற்றவர்களுக்கு அடையாளமாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். இந்த யோவான் 12வது அதிகாரத்துல 3 பேர் சாதாரண நபர்கள். ஆனால் நீங்கள் கவனமாய் கவனிக்கும்படியாக நான் கேட்கிறேன். முதல் நபர், இவர்கள் சாதாரணமானவர்கள், ஆனால் எப்படி தேறினவர்களாய் வாழ்ந்தார்கள். குறை உள்ளவர்கள், ஆனால் எப்படி தேறினவர்களாய் மாறுகிற ஓட்டத்திலே ஓடினார்கள். இவர்கள் மிகுந்த எளிமையானவர்கள், ஆனால் இவர்களை கர்த்தர் எப்படி தூக்கி நிறுத்தினார், அதைத்தான் நான் வேகமாய் சொல்ல போகிறேன். வாசிக்கலாம் 2வது வசனம். அங்கே அவருக்கு ரா விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். யார் இங்க சொல்ல விரும்புகிறேன்? தேறினவர்களாய் வாழ்வதற்கு முயற்சி செய்தவர்கள், தேறினவர்களாய் மாறி காண்பித்தவர்கள். இதுல நான் சொல்ல போற உதாரணம் உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். மார்த்தாளை தான் நான் முதல் உதாரணமாய் எடுக்க விரும்புகிறேன். நமக்கு தெரிந்த மார்த்தாள், நாம எப்போ யாராவது கவலைப்பட்டாங்கன்னா உடனே யார் ஞாபகம் வந்துருவா? மார்த்தாளை போல நீ கவலைப்படாதே, மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள் என்று எதிர்மறையாகத்தான் நாம் மார்த்தாளை சொல்லி இருக்கிறோம். மார்த்தாள் கொஞ்சம் வேகமானவள். எது மனசுல படுதோ உடனே செய்வா, எது மனசுல படுதோ உடனே வேகமாய் போய் சொல்லுவா. எப்படி சொல்லுவா? இயேசுவின் இடத்திலே போய் சொல்றா, இயேசுவே உமக்கே நியாயமா இது? இத்தனை பேருக்கு ரொட்டி போடணும், என் தங்கச்சி உட்கார்ந்து இருக்கிறா, நீராவது காமனா யோசிக்க வேண்டாமா? அங்க ஒருத்தி எவ்வளவு கஷ்டப்படுவான். உங்க சீஷர்கள் ஒருத்தனும் தண்ணி கூட தூக்க மாட்டான், சாப்பாடு வச்சா சாப்பிட்டுட்டு போவான். அப்ப என் தங்கச்சியவாது நீர் சாப்பிட அனுப்ப வேண்டுமே என்று சொல்லி, இவர் இயேசு, இவர் சர்வ வல்லவர், இவர் மனுஷகுமாரன், இதெல்லாம் தெரிந்திருந்தாலும் உரிமையோடு தன்னுடைய மனதில் உள்ளதை அப்படியே பேசுகிறவள். ஆனால் இந்த மார்த்தாள், இதுதான் நாம் கண்ட மார்த்தாள். ஆனால் வேதம் அழகாய் அவளை குறித்து ஒரு வசனம் சொல்லுகிறது, ஒரு வார்த்தையில் எழுதுகிறது. 2வது லைன்ல மார்த்தாள் பணிவிடை செய்தாள். இந்த மார்த்தாளுக்குள் இருந்த தேறின குணம் என்ன தெரியுமா? பணிவிடையின் ஆவி, the spirit of hospitality. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு, சபையிலே இருக்கிறவர்களுக்கு நீங்க
எந்த பொறுப்பிலே இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், அரசாங்க உயர் பதவிகளிலே நீங்கள் இருக்கலாம், சமுதாயத்திலே அந்தஸ்திலே கூடினவர்களாய் இருக்கலாம். நான் அழுத்தி சொல்லுவேன், இயேசு தன்னுடைய கடைசி பந்தியிலே ஏராளமான காரியங்களை குறித்து அவர் எழுதியிருக்க முடியும். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட நபர்களை அவர் எழுதினதற்கு காரணம் இவர்கள் காண்பித்த ஒரு வாஞ்சை. நான் தேறினவனாய் மாற வேண்டும், நான் தேறினவர்களாய் எழும்ப வேண்டும் என்று சாதாரண யூத ஜனங்கள் காண்பித்த அந்த வாஞ்சையை அவர் எழுத தவறவில்லை. இந்த மார்த்தாளுக்குள் இருந்த மிக முக்கியமான குணம் பணிவிடையின் ஆவி. அல்லேலூயா. இன்றைக்கு இது நமக்கு மிக மிக அவசியம். மற்றவர்கள் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் சின்ன குழந்தைக்கு கூட இன்றைக்கு வந்துருச்சு. எல்கேஜி யூகேஜி போற குழந்தைக்கு நீங்க காலைல பார்த்திருக்கீங்களா? அதுக்கு 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும்னா 8 மணிக்கு தூக்கத்தோட கொண்டு போய் பாத்ரூம்ல வைப்பாங்க. அதுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. அங்க போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரியும். திடீர்னு முழிச்சு பார்க்கும், ஓ நம்மளை ஏதோ செய்யறாங்க. அதுக்குள்ள அம்மா வேக வேகமா முகத்தெல்லாம் கழுவி எடுத்து கொண்டு வந்து ஒருத்தங்க ட்ரெஸ்ஸை போடுவாங்க, ஒருத்தங்க டைய போடுவாங்க, ஒருத்தங்க சாக்ஸை போடுவாங்க. ஒரு ராணியுடைய ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அதுக்கு வேற எதுவுமே தெரியாது. இன்னொருத்தங்க வாயை அமுத்தி இதையும் சாப்பிட்டுட்டு போடி அப்படின்னு உள்ள ஒரு வாயிலே அமுத்திடுவாங்க. அது பாட்டில் இதெல்லாம் உட்காந்துரும். இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு கையில ஒரு மொபைலையும் கொடுத்துறாங்க. இதை பாரு, நான் சொல்றதை மட்டும் கேளு. அந்த பிள்ளை அம்மா விக்குதுன்னு சொல்ல சத்தம் போடாது, ஸ்கூல் பஸ் வந்துடும், அவ்வளவுதான். அப்ப இந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. இதை தூக்குனதுல இருந்து உள்ள வச்சதுல இருந்து என்ன சாப்பாடு போச்சு என்ன போச்சு எதுவும் தெரியாது. அப்படியே கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவாங்க. இதுதான் நடக்கக்கூடிய காரியம். திரும்ப வந்ததுக்கு அப்புறமா அம்மா தான் ஹோம்ஒர்க் செய்வாங்க, கையை பிடிச்சுக்கிட்டு. அது டிவி பார்த்துட்டு இருக்கும், இவங்க ஏபிசிடி எழுதிக்கிட்டு இருப்பாங்க. சில வீட்டுல பார்த்துருக்கிற அம்மாமாரு காலையில லேட்டாகி இடது கையை வச்சு இவங்களே ஏபிசிடி எழுதுவாங்க. நான் ஒரு அக்காட்ட கேட்டேன், ஏன்க்கா வலது கையை வச்சு எழுத வேண்டியதானே? அது டீச்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. எவ்வளவு ஞானம் பாருங்க. அப்போ இதை செய்யக்கூடிய ஒரு குழந்தை எப்படி எல்கேஜியில இருக்குதோ அதே போலதான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும், எனக்கு இவர்கள் பணிவிடை செய்ய வேண்டும், எனக்கு அவர்கள் பணிவிடை செய்ய வேண்டும். இல்லை, இயேசு அழகாய் சொன்னார், மனுஷ குமாரன் ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் சத்தமா செய்யும்படி வந்தார். இதை எங்க தெரியுமா நீங்க ஆரம்பிக்கணும்? சபையில அல்ல, வீட்டுல ஆரம்பிங்க. வீட்டுல சில பேர் பார்த்திருக்கிறீங்க, சில அண்ணன்மார்கள் அவங்க பேப்பரை பிடிச்சிட்டாங்கன்னா போதும், அந்த டீ குடிச்ச கிளாஸை கூட அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை யாராவது வந்து வாங்கிட்டு போகணும், பேய் பிசாசு வந்து வாங்கிட்டு போனா கூட தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு 118 நம்பர் வாங்கியாச்சா வாங்கலையா அதுக்குள்ள பேப்பருக்குள்ள முங்கி இருப்பாங்க. ஏன்னா அடுத்த உள்துறை மந்திரி அவங்க தான். எந்த சத்தமும் கேட்காது. பாம்பே பக்கத்துல வந்தா கூட அவனுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஏன்னா அவங்க அடுத்த தியானத்துல இருப்பாங்க. நான் சொல்வது நகைச்சுவைக்காக நான் சொல்லவில்லை, உண்மையை சொல்லுகிறேன். ஆண்கள் நாமளும் பணிவிடை ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெண்கள் நாமும் பணிவிடையினுடைய ஆவிக்குள்ளே வர வேண்டும். பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன் சபைகளிலே போராட்டங்கள் வருகிறது? ஏன் சபைகளிலே எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அநேகருக்குள்ளே எழும்புகிறது? வீடுகளிலே நாம் சரியாய் சொல்லிக் கொடுக்காததினாலே, வீடுகளிலே நம்முடைய பிள்ளைகளிலே சரியாய் நாம் ஆயத்தம் செய்யாததினாலே அதே எண்ணத்தோடு என்னுடைய பிள்ளைகள் வளருகிறார்கள். என்னுடைய பிள்ளையை நான் சரியாக வளர்த்திருந்தேன்னா அது வளர்ந்து வரும் பொழுது அது மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அதை குறித்து அது கவலைப்படாது. இயேசு என்ன சொன்னார்? மனுஷ குமாரன் ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படி வந்தார். அது செய்யலாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க யூதாஸ் காரியோத்து நான் எப்படி செய்யறது? அவர் காலையும் இயேசுதான் கழுவினார், பேதுருவின் காலையும் இயேசுதான் கழுவினார். இயேசு கடைசி நாளிலே கடைசியா இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது தன்னை எஜமானனாய் காண்பிக்கவில்லை, தன்னை பணிவிடைக்காரனாய் காண்பித்தார். காண்பித்து சொன்னார், உன்னுடைய எஜமானனும் அதிகாரியுமாகிய நான், போதகரும் ஆண்டவருமாகிய நான் இதை செய்தார், இதே மாதிரியின்படி நீங்களும் செய்யுங்கள். அதை செஞ்சுட்டு இதை நினைவு கூறுங்கள் சொல்லிட்டு போல, திருவிருந்து மாதிரி இதை நினைவு கூறுங்கள் சொல்லல, இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆனால் எதை நினைவு கூற சொன்னாரோ அதை நாம் செய்கிறோம், எதை செய்ய சொன்னாரோ வசதியாய் மறந்து விட்டோம். அதுதான் காரணம்.
இன்றைக்கு வீடுகளிலே பணிவிடையின் ஆவியை சொல்லிக் கொடுங்கள். The spirit of humbleness, the spirit of hospitality, தாழ்மையின் ஆவி பணிவிடை செய்வதற்கு மிக அவசியம். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் கொஞ்சம் அழுத்தமாய்? இந்த பணிவிடையை மார்த்தாள் எப்பொழுது செய்தால் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி பந்தி. வாசியுங்கள், ஒரு சில வசனத்தை சொல்லி நான் இங்கே வருகிறேன். லூக்கா 10வது அதிகாரம். இங்குதான் முதல் முறையாக 38வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். லூக்கா 10:38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அவர்கள் ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். நல்ல கவனிங்க, இங்க யூத குலத்துல பொதுவா பெண்களுடைய பெயர்கள் எழுதப்படாது, தாய் தகப்பனுடைய பெயர் தான் எழுதப்படும். ஒரு குடும்பத்துல பெண்ணுடைய பெயர் எழுதப்படுகிறது என்றால் ஒன்று அவள் விசேஷித்தமானவளாய் இருக்க வேண்டும், அல்லது அவருடைய தாய் தகப்பன் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு இதற்கு முன்பு இவங்க வீட்டுக்கு வந்ததில்லை, ஆனால் பழக்கம் இருக்கிறது. இயேசு தன்னுடைய ஊழியத்தை முடிச்சுட்டு அவர் வர்றாரு. அவர் கூட வரும்பொழுது 12 பேர் எப்போதுமே வருவாங்க, குறைந்தபட்சம். மற்றவர்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா இந்த முழு கூட்டமும் வருது. அந்த கிராமத்துல வேற யாரும் போய் இயேசுவை தன்னுடைய வீட்டிற்கு அழைக்கவில்லை. நல்ல கவனமா கவனிங்க, வேற யாரும் போய் அழைக்கல. அந்த கிராமத்துல வேற ஆட்கள் இல்லையா? இருந்தார்கள். பெத்தானியா கிராமம் எருசலேமில் இருந்து 2 அல்லது 3 மைல் தூரம் தான். ஆகவே எருசலேமில் இருக்கிற பெரிய பெரிய மக்களுடைய உறவினர்கள் இங்க இருந்திருப்பாங்க. அவங்க இயேசுவை தெரியும். இயேசுவை சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கிறதுக்கு அவங்க முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனால் யாரும் முன் வரவில்லை. ஒரு பெண் வந்து கேட்கிறாள். ஒரு தாய் தகப்பன் இல்லாதவள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை அது வேதத்திலே நேரடியாய் சொல்லப்படாவிட்டாலும் யூத வம்சத்திலே தாய் தகப்பனுடைய பிள்ளை சொல்லப்படாததினாலே தைரியமாய் நாம் அதை எடுக்கலாம். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து இவள் வந்து, இயேசுவே நீர் மட்டும் வாரும், மற்றவங்களெல்லாம் வேற வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்லல. இயேசுவையும் இயேசுவோட கூட இருந்த அத்தனை பேரையும் ஏற்றுக்கொண்டார். இத்தனை பேருக்கு சாப்பாடு செய்யறதுனா எவ்வளவு கஷ்டம். இவங்க எத்தனை மணிக்கு வந்திருப்பாங்க? எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர்றாங்க. மினிஸ்ட்ரிய நைட்டு தான் வந்து சேர்ந்திருப்பாங்க. அந்த ஊர்ல நம்ம ஒரு மாதிரி சோறு பொங்கி போட முடியாது. ரொட்டி மாவு, வட இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா தெரியும், அந்த மாவை தேய்க்கிறதுலயே உங்க கையில எல்லாம் என்ன ஆயிடும்? அதுவே ஒரு பெரிய எக்ஸசைஸ் தான். அதை அழுத்தி தேய்க்கணும், அதை சரியா தேய்க்கணும், அப்பதான் அது சரியா வரும். இத்தனை பேருக்கான எல்லா ஆயத்தங்களையும் மனமுவந்து அவ செய்கிறார். அதனாலதான் அவ கேட்கிறா, இவ்வளவு பெரிய வேலை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இயேசுவே நீர் அனுப்ப கூடாதா? இப்ப இயேசு அனுப்புனாரா அனுப்பலையா? மரியாதை இயேசுவும் அனுப்பவில்லை. கவனிங்க, இயேசு சொல்லுகிறார், இவள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்ப நானா இருந்தா கேட்டிருக்கேன், அப்ப நான் என்ன கெட்ட பங்கா தெரிந்துக்கிட்டேன்? அப்ப நானும் இங்க உட்கார்றேன், உனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்குதுன்னு பார்ப்போம். அப்படிதான் நம்ம மனசுல யோசித்திருப்போம். ஆனா மார்த்தாள் அப்படி முணுமுணுத்தாளா? இல்லை. அவள் என்ன யோசித்தாள்? பரவாயில்லை, இயேசு விரும்புகிறார், மரியாளுக்கு அவள் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். இயேசுவும் உதவி செய்யவில்லை, கவனியுங்கள். ஆனா இவள் தன்னுடைய பணிவிடையை விடவில்லை. தொடர்ச்சியாய் தொடர்ந்தால், இயேசுவுக்கு போஷித்தாள், இயேசுவை திருப்தி ஆக்கினாள். இது முதல் காரியம். ஆனால் நாம் வாசித்த யோவான் 12 இந்த முதல் காரியம் அல்ல, இதுதான் கடைசி முறை. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சாப்பிட போகிறார். இதற்கப்புறம் அவர் சிலுவைக்கு போக போகிறார். அடிக்கடி இவர் வந்த ஊர், அடிக்கடி இவர் வந்த வீடு மார்த்தாள் வீடுதான். ஆனால் இந்த முறை அவர் வந்த பொழுது இந்த விருந்து மார்த்தாளின் வீட்டிலே நடக்கவில்லை. வாசியுங்கள், மார்க் 14வது அதிகாரம். அதுதான் அதிலே உள்ள சத்தியம், மறைந்திருக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு உண்மை. மார்க் 14வது அதிகாரம். இது எங்கே நடக்கிறது? 3வது வசனத்தை வாசிக்கலாம். 14:3. அவர் பெத்தானியாவில் சீமோனுடைய வீட்டிலே போஜன பந்தி அவர் இருக்கையில். அப்ப யாருடைய வீட்டுக்கு போறாரு? அவர் மார்த்தாள் வீட்டுக்கு போகல. அதே பெத்தானியாவில் குஷ்ட ரோகியா இருந்து சுகமடைந்த சீமோன் வீட்டிற்கு போகையில் நடந்த சம்பவத்தை நமக்கு நல்லா தெரியும். இப்போ யோவான் 12க்கு வாங்க. இப்போ இயேசு கடைசி முறை இந்த ஊருக்கு வர்றாரு, கடைசி முறை சாப்பிடுறதுக்கு வர்றாரு. ஆனா யார் வீட்டுக்கு வரல?
மார்த்தாள் வீட்டுக்கு வரல. மார்த்தாள் என்ன யோசிச்சிருப்பா, இது வரைக்கும் எப்ப வந்தாலும் இயேசு என் வீட்டுக்கு தான் வருவார், இந்த முறை இங்க பாத்தியா நம்ம வீடு வேணான்ட்டு யார் வீட்டுக்கு போயிட்டாரு, சீமோன் வீட்டுக்கு போயிட்டார், போகட்டும் இந்த முறை அங்க போய் சாப்பிட்டு வரட்டும் அப்படின்னு கோபம் தான் படணும். ஆனா இவன் என்ன செஞ்சா தெரியுமா, எந்த வீடா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு தெரிந்தது பணிவிடை செய்ய வேண்டும். இயேசு எங்க இருக்கிறார் என்று தேடி பார்த்து, அவர் என் வீட்டுக்கு வரலைனாலும் பரவாயில்லை, குஷ்டரோகியா இருக்கிற சீமோன் வீட்டுக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு, அதனால கட்டாயம் நான் அங்க போகிறேன் என்று சொல்லி அங்கே போய் உட்கார்ந்தும் பணிவிடை செய்கிறாள். அங்க அவள் விருந்து கொடுக்கிறவர் அல்ல, விருந்திற்கு அழைக்கப்பட்ட விருந்தாளி. விருந்து கொடுக்கும் பொழுது பணிவிடை செய்வது எளிது. நீங்க இன்னொரு வீட்டுக்கு விருந்தாளியா போயிருக்கிறீங்க, அப்ப யார் பணிவிடை செய்யணும்? அந்த வீட்டில் உள்ள ஆள் தான் செய்யணும், நீங்க செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏன்னா அடுத்த வரி சொல்லுகிறது, லாசரு ஆண்டவரோட பந்தி இருந்தான், அவன் போய் சாப்பிட போயிட்டான். ஆனா மார்த்தாள் சாப்பிடுற பந்தியில விருந்தாளியா போய் உட்காரல, முதலாவது நான் பணிவிடை செய்யட்டும். எனக்கு அன்பானவர்களே, பணிவிடை செய்வது மார்த்தாளினுடைய முதல் அனுபவத்தில் அல்ல, ஒவ்வொரு அனுபவத்திலும் நம்ம பார்க்க முடியும். அதனாலதான் கடைசி வரைக்கும் அவளுக்கு பேரே பணிவிடைக்காரி. The spirit of hospitality, the spirit of helping others. இயேசு இந்த உலகத்திற்குள்ளே வரும் பொழுது, அவர் முதலாவது வரும் பொழுது ஒரு அடிமையின் ரூபம், அதை எடுத்துதான் இயேசு இந்த உலகத்திற்குள் வந்தார். இயேசு இந்த உலகத்திற்குள் வந்த அந்த சம்பவத்தை மிக அழகாய் வேதம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அது எப்படி சொல்லுகிறது வாசிக்கலாம். லேவியராகமத்தினுடைய புஸ்தகம், அங்கு ஆண்டவருடைய இந்த இயேசு எப்படி இந்த பூமியிலே வந்து ஊழியம் செய்தார். அதற்கு முன்னால் இன்னொரு வசனத்தை வாசித்துருங்க. எபிரேயர் 10வது அதிகாரம், அதை வாசித்து விட்டு இந்த வசனத்தை வாசித்தால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எபிரேயர் 10வது அதிகாரத்துல 5வது 6வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு நீர் ஆயத்தம் பண்ணினீர். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், பிதா சொல்லுகிறார், எனக்கு ஒரு சரீரம் வேண்டும், எனக்கு சர்வாங்க தகன பலி தேவையில்லை, பான பலி தேவையில்லை, ஒரே ஒரு சரீரம் எனக்கு வேண்டும் என்று பிதா பரலோகத்திலே கேட்கிற அந்த காரியத்தை தான் இயேசு எழுதுகிறார். அதற்கு இயேசு என்ன பதில் சொல்லுகிறார் வாசிங்க. தேவனே, இதோ நான் வருகிறேன். இப்போ இயேசு தானே வாலண்டியரா ஒப்பு கொடுக்கிறார். எப்படி ஒரு அடிமையின் ரூபத்தை எடுத்து இந்த பூமிக்குள்ள வருவதற்கு நான் ஆயத்தம் ஆண்டவரே என்பதை அவரே அழகாய் சொல்லி கொடுத்து, நான் இதற்கு இதை செய்வதற்கு ஆயத்தம் என்று இயேசு இந்த பூமிக்குள்ளே வந்தார். இயேசு இந்த பூமியில இருக்கும்போது என்ன தெரியுமா சொன்னார்? உங்கள் நடுவிலே விருந்து கொடுக்கிறவனா, எஜமானனா இல்ல வேலைக்காரனா, விருந்து கொடுக்கிறவனா விருந்தாளியா, யார் பெரியவன்? ஆனால் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனாய் இருக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் மூத்தவர்கள், அதனால நான் செய்ய மாட்டேன், நான் ஆண், நான் செய்ய மாட்டேன், எனக்கு தான் எல்லாரும் செய்யணும் என்கிற எண்ணத்தை வீட்டில் கொஞ்சம் மாற்றி பாருங்க. வெளிநாடுகளுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க லிஸ்ட் எழுதி ஒட்டியிருப்பாங்க. நான் முதல் முறை போகும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கிழக்கு ஜெர்மனியில உள்ள அங்கு ரஷ்ய மொழி பேசக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டில் ஒரு பெரிய லிஸ்ட் ஒட்டியிருந்தாங்க. திங்கட்கிழமை காலையில சமைப்பது மனைவி, பாத்திரம் கழுவுவது கணவன். செவ்வாய்க்கிழமை காலையில கிளீன் பண்ணுவது மகள், சமைப்பது கணவன், பாத்திரம் விளக்குவது மனைவி. இப்படி வரிசையா. அண்ணமாரெல்லாம் என்ன கோபமா பாக்குறீங்க, இன்னைக்கு உங்களை எழுத மாட்டாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா இப்படிதான் எழுதி வச்சிருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், என்ன பெரிய டைம் டேபிள்ல நாங்க எங்க ஊர்ல திங்கக்கிழமை என்ன பூரி போடணுமா சப்பாத்தி போடணுமா இது வேணா நாங்க எழுதி வச்சிருப்போம், இது யாரு என்ன வேலை செய்யணும்னு போட்டிருக்கீங்களே. அவர் சொன்னாரு, இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கும் ஃப்ரீ, நாளையிலிருந்து உனக்கும் டியூட்டி வரும். அங்க வந்த கெஸ்ட் அவர் சிரிச்சு கொண்டே சொன்னார், எனக்கு டியூட்டி போடல, ஆனா அதைத்தான் அவங்க செய்யறாங்க. ஒருவருக்கு ஒருவர் பணிவிடை செய்வதை மரியாதை குறைவாய் அவர்கள் யோசிப்பதில்லை.
ஒருவருக்கு ஒருவர் சேவை செய்வதை அவர்கள் யோசிப்பதில்லை. உலகம் சொல்லிக் கொடுக்கிறது மற்றவர்களுடைய ஊழியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லிக் கொடுக்கிறது நாம் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். பிலாத்து தன் கையை கழுவுவான், இயேசு மற்றவர் பாதங்களை கழுவுவார்கள். நாம மற்றவர்களுடைய பாதங்களை என்றைக்கு கழுவுவதற்கு ஆயத்தமாய் பணிவிடைக்காரனுடைய அந்த ஆடையை அணிந்தவர்களா, இயேசு மேலாடையை கழற்றி பணிவிடைக்காரனுடைய ஆடையை உடுத்தி கொண்டுதான் அந்த பணிவிடையை செய்தார். அதனால நீங்க செய்கிற எந்த சர்வீஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மூத்தவர்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு முறுமுறுப்பு இல்லாம மனதார செய்யுங்க. பீகார்ல பொதுவா ஒவ்வொரு நாளும் ஈவினிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா, வயலுக்கு வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு அந்த வீட்டில் உள்ள பெண்கள் எண்ணெய் தேய்ச்சி காலை அமுக்கி விடுவாங்க. அப்ப அந்த காலை அமுக்கி விடும்போது ஒரு முறை ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு, என் மனைவிக்கா நீங்க ஜோம் பண்ணுங்க, ஏன் அவன் அமுக்குற நம்ம எலும்பே உடஞ்சிரும் போல, அவ்வளவு கோபத்துலதான் அவன் அமுக்குறா, அவ அன்பா அமுக்குற மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்னு. நான் அவங்க வீட்டுல போய் ஒரு நாள் பேசினேன். அவங்க சொன்னாங்க, என் புருஷன் இதுவுமா சொல்றாரு, ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு நான் கால் அமுக்கி விட்டா பரவாயில்ல, 5 பேர்ல இருந்து 7 பேருக்கு நான் செய்யணும். இதை தாண்டி எரும மாட்டையும் நான் தான் கழுவணும், காலையில சாப்பாடு நான் தான் கொடுக்கணும், வீடையும் நான் தான் பெருக்கணும். அப்ப இவர்கிட்ட கேட்டேன், நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் சும்மா இருப்பேன். அப்ப நான் யோசிச்சேன், உங்க எலும்பை உடைச்சாலும் பிரச்சனையே இல்லை, தப்பே கிடையாது. அப்போ நம்ம சில நேரங்களில் நம்ம செய்கிற பணிவிடை முறுமுறுப்போடு, அதிக எதிர்பார்ப்புகளோடு, நம்மை மற்றவர்கள் கனம் பண்ண வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நாம நம்மளை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து நாம் அந்த காரியத்தை செஞ்சோம்னா கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. யார் தன்னைத்தான் தாழ்த்துகிறானோ அவனை தேவன் உயர்த்துகிறார். யார் தன்னை உயர்த்த விரும்புகிறானோ அவனை தேவன் தாழ்த்துகிறார். யார் தேறினவன் தெரியுமா? பெருமையை ஜெயித்து பணிவிடையை பெற்றுக்கொள்வதை மறுத்து தன்னுடைய சுயத்தை சிலுவையிலே அடித்து நான் பணிவிடைக்காரனாய் இருப்பேன் என்று இயேசுவினுடைய ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்றானே அவன்தான். பொதுவா அன்னை தெரசா அவங்களை குறித்து ஒன்று சொல்லுவாங்க சாட்சி. கல்கத்தாவில் அவங்க ஆரம்ப நாட்கள்ல போய் இந்த ஏழை பிள்ளைகளுக்கும் தொடுநோயாளிக்கும் ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி கடைகள்ல கேட்பாங்களாம். அப்போ ஒரு முறை கேட்கும் பொழுது அந்த கடைக்காரன் அவங்க வாயில புகையில வச்சிருந்தவன், ஏமா உனக்கு அறிவே இல்லையா, டெய்லி வந்து பிச்சை எடுக்க வந்துருவியா, போன்னு சொன்னானே, இவங்க போகல இல்லையா, தாங்கையா அப்படின்னு சொல்லி அவன் வச்சிருந்த அந்த புகையிலையோட சேர்ந்து முகத்துல தூணு துப்புனான். அப்போ அவங்க நம்ம என்ன செஞ்சாங்களாம், சேலையை வச்சு தொடச்சிட்டு எனக்குரியதை கொடுத்துட்ட, இந்த பிள்ளைகளுக்குரியதை நீ கொடுன்னு சொல்லி அவன் வெட்கப்பட்டு, அந்த கடைக்காரன் வெட்கப்பட்டு துப்பின பிறகும் கூட தன்னிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற தொழுநோயாளி பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு நான் ஒரு பணிவிடைக்காரி என்பதை மறவாம, அவங்க ஒருவேளை பூரணமாய் எவ்வளவு சத்தியத்தை பின்பற்றிருப்பாங்க நமக்கு தெரியாது, ஆனா பூரண அன்பை வெளிப்படுத்தினவங்க. இன்றைக்கு நமக்கு தேவை இந்த பணிவிடையின் ஆவி. நம்பர் 2, அதே குடும்பத்துல யோவான் 12வது அதிகாரம் ஆண்டவர் வைத்திருக்கிற 2வது காரியம் வாசிக்கலாம். 3வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். யோவான் 12:3. அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நளதம் எனும் தைலத்தில், விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நளதம் என்கிற தைலத்தை ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி, இயேசுவின் பாதங்களிலே அதை பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். தலைமயிரினால் பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. 2வது இவளுடைய காரியத்தை பாருங்க, பரிபூரணமான அர்ப்பணிப்பு, உடைந்த ஒரு இருதயம், the broken vessel. இந்த மரியாள் நளதம் என்கிற தைலம், இந்த நளதத்தை சமீபத்துல தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது இமயமலை பகுதியில் வளரக்கூடிய ஒரு செடி. இங்கிருந்து கொண்டு போகப்பட்டதுதான் இஸ்ரவேல் தேசத்திற்கு. அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்த ஒரு சென்ட் அது. ஒரு நளத பாட்டிலினுடைய விலை 365 நாளினுடைய சம்பளம். இவன் ஏன் இதை வாங்கி வச்சிருந்தா? இவ ஒரு சாதாரண குடும்பம், இவ்வளவு பெரிய சென்ட் தேவையா? திருமணம் நிச்சயிக்கப்பட்டவங்க தன்னுடைய மணமகனுக்கு பரிசா 2 விஷயங்களை கொடுப்பது அதை ஆயத்தம் பண்ணுவாங்க. ஒன்று இந்த நளத தைலம், இன்னொன்று வெள்ளி காசுகள் அல்லது தங்க காசுகளை சேர்த்து வச்சிருப்பாங்க, அதை பரிசு பொருளா கொடுப்பாங்க.
கணவன் ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணுவான். இதுதான் யூதர்களுடைய வழக்கம். அப்ப இவ தன்னுடைய திருமணம் நிச்சயிக்கப்பட்டதான் நமக்கு தெரியாது. ஆனா நான் நம்புகிறேன், இயேசுவை மணவாளனாய் பார்த்தாலோ என்னவோ தெரியவில்லை, இவ்வளவு தூரம் விசேஷித்தமான ஒரு பொருளை சீஷர்களே சொல்றாங்க, இதை விற்று 300 பணத்திற்கு கொடுத்திருக்கலாம். இட்ஸ் வெரி காஸ்ட்லி. ஆனா மிக விலையேற பெற்றதை தேவனுக்கு உடைத்து பரிபூரணமாய் கொடுத்தார். சிறியதை நம் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு எளிதாய் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையின் மிகப்பெரியதை நாம் ஆண்டவருக்கு தருவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஒரு சின்ன கேள்விதான். ஒரு காலத்திலே கன்னியாகுமரி திருநெல்வேலியிலே பிறந்த முதல் பிள்ளைகளை ஊழியத்திற்கு தந்தார்கள். நான் மெஞ்ஞானபுரம் என்கிற இடத்திற்கு ஊழியத்திற்கு போயிருந்தேன். அங்க வீடுகள் தோறும் அவங்க சொன்னாங்க, முதல் பிள்ளை ஊழியத்திற்கு. இன்றைக்கு நம்மிடத்துல இருக்கிற விசேஷமானவைகளை, பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய அர்ப்பணிப்பை, இவைகளெல்லாம் விட்டு வெறும் பணத்தையும் காணிக்கையும் கொடுத்தால் போதும் என்கிற வேறு விதமான ஒரு அர்ப்பணிப்பை நாம் தவறாய் உள்ளே கொண்டு வந்து விட்டோம். பணம் கொடுப்பதை தவறாய் நான் சொல்லவில்லை. ஆனால் அதை காட்டிலும் உங்களுடைய இருதயத்தை தராமல், உங்களுடைய வாழ்க்கையை தராமல், உங்களுடைய பிள்ளைகளை, குடும்பத்தையும் எல்லாம் பலிபீடம் என்று தராமல் நீங்கள் தருகிற காணிக்கையும் கூட தேவன் அங்கீகரிக்க முடியாது. ஏனென்றால் வேதம் முதலாவது தெளிவாய் சொல்லுகிறது, ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார். ஆபேல் அங்கீகரித்ததுக்கு அப்புறம் தான் அவனுடைய காணிக்கை. காயினையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. அப்ப எங்க ஆண்டவருடைய அங்கீகரிப்பு வருகிறது? பூரணமாய் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இவள் ஒரு சொட்டு கூட அதுல மிச்சம் வந்துடக்கூடாது. நான் பூரணமாய் தருகிறேன் என்பதற்கு அழகாய் உடைத்தாள். உடைத்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா? கடைசி வரி போட்டிருக்கு பாருங்க, அந்த வீடு முழுவதும் பரிமளத்தினால் நிறைந்தது. உடைத்தது இயேசுவுக்காக, ஆனால் நறுமணம் கிடைத்தது அந்த வீட்டுக்கு. உங்க வாழ்க்கையை நீங்க உடைச்சு ஊத்துனா, ஐயோ அப்புறம் நான் என்ன செய்யறது நீங்க யோசிக்காதீங்க. எந்த வீட்டுல நீங்க உங்களை பூரணமா உடைச்சு ஊத்திருக்கீங்களோ, உங்க வீட்டினுடைய நறுமணம் எல்லா இடத்துக்கும் பரவும். உங்க வீடு வித்தியாசமான வீடா இருக்கும். உங்க வீட்டுல தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கும். உங்க வீட்டை குறித்ததான சாட்சி வித்தியாசமா இருக்கும். ஆனா நம்ம கவனமா சில காரியங்களை மட்டும் நம்ம கொடுத்து சிலவற்றை நமக்கென்று இருதயத்தோடு ஒட்டி கொள்வதனாலதான் நம்ம செய்ய முடியல. அதனாலதான் ஆபிரகாமுக்கு அவர் வச்ச டெஸ்ட், ஆபிரகாமை பார்த்து 4 ஒட்டகத்தை கொண்டு வாப்பா, 100 ஆட்டை பலியிடுனா பலியிட்டு இருப்பான். வேற ஏதாவது சீமானா இருந்தான். ஆண்டவர் கேட்கிறார், ஒரே புதல்வன், ஏக புத்திரன், அவனை கொண்டு வந்து கொடுப்பியான்னு கேட்கிறார். அப்ப ஆபிரகாமுக்கு அது எளிதா இருந்தது. ஏன்னா ஆபிரகாம் தகப்பனையே பலிபீடத்துல வச்சுட்டு தான் வந்தான். இப்ப பிள்ளையை வைக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. தைரியமாய் வைத்தான். ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன், நீ சத்ருவினுடைய வாசல்களை சுதந்தரிப்பாய். சபைக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்த இடம் எது தெரியுமா? பரிபூரணமாய் மேன்மையானதை கர்த்தருக்கு தந்தது. நான் உங்களை பார்த்து சொல்லுவேன், உங்களுடைய காணிக்கைகளை காட்டிலும் உங்கள் நேரம் முக்கியம். உங்களுடைய மற்ற காரியங்களை காட்டிலும் உங்களுடைய முழு மனதோடு கூட நீங்கள் ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கிற காரியங்கள் முக்கியம். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை கொடுத்து பாருங்க, உங்க வாழ்க்கை ஒரு நாளும் குன்றி போகாது. அது நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும். என்னோட 21வது வயதுல பெரிய கனவோடு கூட 22 வயதுல MBBS முடிச்சுட்டு நான் ஓடணும்னு யோசிச்சேன். நானும் அதுக்கு பிறகு என்னுடைய திருமணத்திற்கு பிறகு நானும் என்னுடைய மனைவிக்கும் ஏராளமான ஆப்ஷன்ஸ் வந்தது. ஆனால் நாங்கள் ஒன்று முடிவு செய்தோம், எங்கள் வாழ்க்கையின் மேன்மை கர்த்தருக்கு, அது வேறு ஒருவருக்கும் இல்லை. என்னுடைய தாய் தந்தைக்கு அதை நாங்கள் சொல்லும் பொழுது அவர்கள் ஆரம்பத்திலே யோசித்தார்கள். ஆனால் சில வருடங்களில் அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொன்னார்கள், நீ செய்கிற பாதையிலே நீ ஓடு, உங்களோடு நான் இருக்கிறோம். இப்ப எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க என்ன சொல்லி இருக்கிறோம்? இதே காரியம்தான். நீ ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறாய் என்பது முக்கியம் அல்ல. ஆண்டவருக்கு உன்னை தந்திருக்கிறாயா? உன்னுடையதை தருவதற்கு முன்பு உன்னை தந்திருக்கிறாயா? உன்னுடைய எல்லாவற்றையும் உடைப்பதற்கு ஆயத்தமா? அந்த இடத்துல தான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு மரியாள்களை தேடுகிறார். நறுமணம் வீசுவதற்கு ஒரு மரியாள் தான் தேவை. நறுமணம் வீசுவதற்கு உடைத்து தூக்கி எரிகிற ஒரு மரியாளைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார், வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். கடைசியா முதல்ல நான் சொன்னேன் பணிவிடையின் ஆவி, இரண்டாவது நான் சொன்னேன் பரிபூரண அர்ப்பணத்தின் ஆவி, மூன்றாவது இந்த லாசரு ஆரம்பத்தில் இவன் ஒரு தம்பி. ஆனா இயேசு முதல் முறை வீட்டுக்கு வந்த போது மரியாள்
கிச்சன்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா, மார்த்தா இயேசுவினுடைய பாதத்துல உட்கார்ந்து இருந்தா, இந்த லாசர் எங்க போயிருந்தான்? இன்னைக்கு செய்யற அதே வாலிபர்கள் தான் அவனும் அன்னைக்கு செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு Facebook இல்ல, ஊர் சுத்த எங்கேயாவது போயிருப்பான்னு நினைக்கிறேன். இயேசு வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு. மூத்த அக்கா சமையல் செய்யறாங்க, இளைய அக்கா உட்கார்ந்து பாதத்துல உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தம்பி ஆளே காணும், எஸ்கேப். இன்றைக்கு நிறைய வாலிபர்கள் அதிகபட்சம் மூழ்கி கிடக்கிற இடம் வேறு விதமான இடம். தேவனுக்கு பணிவிடையும் இல்லை, தேவன் பாதத்திலே அமருகிறதும் இல்லை. அவர்கள் வேறு காரியங்களிலே முங்கி கிடப்பதுதான் இன்றைக்கு ஒரு வேதனையான ஒரு காரியம். ஆனால் இந்த லாசரு மரித்து மறுபடியும் உயிரோடு கூட எழுந்தான். அல்லேலூயா. இதுதான் இவன் வாழ்க்கையிலே நடந்த சம்பவம். பாவத்திற்கு செத்தான், உலகத்திற்கு செத்தான், தேவனற்ற வார்த்தைகளுக்கு வாழ்க்கைக்கு செத்தான். மறுபடியும் உயிரோடு கூட எழுந்த அந்த வல்லமையை பெற்ற பிறகு இப்ப அவன் வாழ்க்கையை பாருங்க. 3 வசனம், அற்புதமான வசனம், அப்படியே வாசித்து முடிக்க போகிறோம். 9, 10, 11 வாசிக்கலாம். யூதரில் அறிந்து, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இயேசுவின் நிமித்தமாய் மாத்திரம் அல்ல, பழைய லாசருவை அல்ல, உயிர்த்தெழுந்த லாசருவை காண வந்தார்கள். இன்றைக்கு ஜனம் நம்முடைய சபையை நோக்கி எப்போ ஓடி வரும் தெரியுமா? பழைய லாசரு இங்க உட்கார்ந்து இருப்பதினால் வராது, பழைய லாசரு புது சட்டை போட்டு உட்கார்ந்து இருப்பதினால் வராது, பழைய லாசரு தன்னுடைய அலங்காரத்தை மாற்றி இருப்பதினால் வராது. மரித்து உயிர்த்தெழுந்த லாசரு அங்கே இருந்தால் ஜனம் ஓடி வரும். பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்த அந்த உயிர்த்தெழுதலின் வாழ்க்கை அநேகரை இழுக்கும். அடுத்த வசனம். பாத்தீங்களா? இவன் பிரசங்கம் பண்ணான்னு எங்கேயும் போடல, இவன் அற்புதம் செஞ்சான்னு போடல. லாசருவின் நிமித்தமாய் அநேகர் விசுவாசம் வைக்க ஆரம்பித்தார்கள். பெரிய சாட்சியா மாறினான். ஆனா முக்கியமானது அடுத்த வசனம் தான். ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. இயேசுவை கொலை செய்யும் பொழுது பேதுருவை கொலை செய்ய விரும்பினாங்களா? விரும்பல. யோவான கொலை செய்ய விரும்பினாங்களா? விரும்பல. பார்த்தாங்க இவங்க எல்லாம் படிக்காத கலிலேயர், இவங்க என்ன செஞ்சிருவாங்க. அதனால அவங்க இயேசுவோட கூட சிலுவையில் அடிக்கிறதுக்கு 12 சீஷர்கள் அவங்க தேடி இருந்தாங்கன்னா ஈஸியா பிடிச்சிருப்பாங்க. இவங்கெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா, தள்ளுப்பா. ஆனா லாசருவை கொலை செய்ய வேண்டும். அப்ப இயேசுவுக்கு இணையாய் கடைசி நாட்களிலே இயேசுவினுடைய ஊழியத்தில் எழும்பினது யாரு? லாசரு. இதுவரைக்கும் அமைதியாய் இருந்தவன், சகோதரிகளுக்கு உதவி செய்யாதவன், இயேசு வீட்டுக்கு வந்த போது கூட அவனுடைய பெயர் அங்கு சொல்லப்படவே இல்லை. ஆனால் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை பெற்றுக் கொண்ட போது இவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறினது. பாவத்திற்கு செத்த பொழுது, சுயத்திற்கு செத்த பொழுது, உலகத்தின் ஆசபாசங்களுக்கு செத்த பொழுது, உயிர்த்தெழுதலின் வல்லமை வந்த போது இவனை கொலை செய்வர் அளவிற்கு இவனுடைய சாட்சி பெருசா இருந்துச்சு. இப்ப எனக்கு என்ன தெரியுமா கேள்வி? இயேசு எத்தனை பேரை உயிரோடு கூட எழுப்பினாரு? இந்த உலகத்துல இருக்கும்போது சுவிசேஷத்துல இயேசு எத்தனை பேரை உயிரோடு கூட எழுப்பினார்? நல்ல சண்டே ஸ்கூல் கொஸ்டின். 3 பேரை அவர் எழுப்பினார். ஒன்று, நாயின் நகரத்தினுடைய விதவியினுடைய ஒரு பையனை அவர் எழுப்பினார். 2வது, எபிருவினுடைய பிள்ளை அவர் எழுப்பினார். இந்த 2 பேரையும் செத்த உடனே அவர் எழுப்புறார். ஒருத்தனை பாடையில கொண்டு வரும்போதே எழுப்பிடுறாரு, இன்னொருத்தரை வீட்டுல குளிப்பாட்டும் போதே எழுப்பிடுறாரு. ஆனா லாசரு 4 நாளை கழிச்சுதான் எழுப்புறாரு. இந்த 3 பேரும் தானே எழுப்பினாரு. மத்த 2 பேர் எங்க போயிட்டாங்க? மத்த 2 பேர் ஏன் சாட்சியா மாறல? மத்த 2 பேர் ஏன் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று ஏன் அவர்கள் விரும்பல? ஏன்னா அவங்க நன்மையை பெற்றாங்க, ஆனால் இயேசுவுக்கு சாட்சியா வாழல. ஆனால் லாசரு உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றது மட்டுமல்ல, பலமான சாட்சியா இருந்தான். அல்லேலூயா. அவன் வாய்ப்புகளை தவறவிட்டான். அவன் தேவனுக்கு விட்டு தூரமாகத்தான் வாழ்ந்தான். ஆனால் ஒரு நாளிலே உயிர்த்தெழுந்த அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம், புது சிருஷ்டியின் அனுபவம், உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட அவனுக்குள் வந்த பொழுது அவனுடைய சாட்சியை நிறுத்த முடியவில்லை, அவன் சாதித்து முடித்தான். அல்லேலூயா. இந்த தேறினவர்கள் 3 பேரை நான் இங்கே முடிக்க விரும்புகிறேன். சாதாரண சின்ன குடும்பம். இவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சா அதை பத்தி பைபிள் சொல்லல. இவங்களுக்கு மற்ற காரியங்கள் நடந்ததா பைபிள் சொல்ல விரும்பல. ஆனா இந்த கடைசி அதிகாரத்துல 3 பேருடைய பேரை கர்த்தர் கொண்டு வருகிறார். பணிவிடையின் ஆவியை கொண்டவர்கள், பரிபூரண அர்ப்பணத்தை கொண்டவர்கள், பலமான சாட்சியை கொண்டவர்கள். இதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார்.
இந்த 3 காரியத்தை நீங்க செய்ய ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையினுடைய சாட்சி. இந்த ஊர்ல எத்தனை பேர் நன்மையை பெற்றிருக்கலாம், சில பேர் சொல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க லாசருவாய் இருங்க. நீங்க நாயினோரத்து விதவியினுடைய பையனை போல மறைந்து வாழ்ந்துடாதீங்க. நீங்க எவிருவினுடைய பிள்ளையை போல ஒளிந்து மற்ற காரியங்களை நீங்க போயிடாதீங்க. லாசருவை போல பலமான சாட்சியா நீங்க எழுங்க. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே அப்படிப்பட்ட சாட்சிகளை ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்தில் அழகான ஒரு வசனம் இருக்குது. நேரம் குறைவா இருக்கிறனா அதை சொல்ல விரும்பல, நீங்க வீட்டுல போய் வாசித்துக்கோங்க. பழைய ஏற்பாட்டுல அடிமையா இருக்கிற ஒருவனுக்கு அவனுடைய வருஷங்கள் முடிந்த பிறகு, 7 ஆண்டுகள் முடிந்த பிறகு, அல்லது 49 ஆண்டுகள் முடிந்த பிறகு அவன் வீட்டுக்கு அவனை ரிலீஸ் பண்ணிடணும். எவ்வளவு காசு கொடுத்திருந்தாலும் அவனுடைய மனைவியும் சேர்த்து ரிலீஸ் பண்ணிடணும். ஆனா ஒருவேளை அந்த வேலைக்காரன், அந்த அடிமையானவன், இல்லையா எஜமானனை உம்மோடு கூட தான் நான் இருக்க விரும்புகிறேன், ஆயுளுக்கும் நான் பணிவிடை செய்ய விரும்புகிறேன் அவன் சொன்னான்னா, அந்த எஜமானன் அவனை எங்க கூட்டிட்டு போவான்? கதவு நிலை அறையில கூட்டிட்டு போய் அவன் காதுல ஒரு ஓட்டை போடுவான். அந்த காதுல ஓட்டை போட்டு காதை குத்துவாங்க. அப்ப எந்த அடிமையினுடைய காது குத்தப்பட்டு இருக்கிறதோ அந்த அடிமையினுடைய அர்த்தம் இது, நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த எஜமானனுக்கு நான் பணிவிடைக்காரனா இருப்பேன். ஜூப்ளி வருஷம் வந்தாலும் 50வது வருஷம் வந்தாலும் நான் போக மாட்டேன் என்பதை நிச்சயப்படுத்தி கொடுப்பான். இயேசு இந்த புத்தக சுருளில் எழுதப்பட்டிருப்பதை நான் நிறைவேற்ற வருகிறேன் என்று சொன்ன அந்த வசனம் சங்கீதத்தில் அதான் எழுதப்பட்டிருக்கிறது. என் செவிகளையும் நீர் துளாவினீர், என்னுடைய சரீரத்தையும் உமக்கு தந்தேன். அந்த வசனம் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு இந்த உலகத்திற்குள்ள வரும்பொழுது எப்படி சொல்லி வந்தார் தெரியுமா? இந்த 33 வருஷம் மட்டும்தான் நான் பிதாவுக்கு அடிமையா இருப்பேன்னு சொல்லிட்டு வரல. ஜீவனுள்ள நாளெல்லாம் காது குத்தப்பட்ட அடிமையாய் நான் என் பிதாவுக்கு பணிவிடை செய்வேன். என் பிதாவின் ராஜ்யத்திற்கு பணிவிடை செய்வேன். இந்த ஜனத்திற்கு பணிவிடை செய்வேன். சரீரமாகிய சபைக்கு நான் செய்வேன். அது அர்ப்பணமா ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் அதே காரியத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். எந்த ஒரு காரியம் நீங்க இன்னமும் இயேசுவின் இடத்துல தரல, பரிமள பாட்டில் இன்னமும் அது இருக்கிறது, அது உடைத்து இயேசுவினுடைய கால்களுக்கு அது இன்னும் வரவில்லை. அதனால்தான் நறுமணம் குறைந்து நாம் சில நேரங்களிலே குடும்பங்களிலே நாம் வாழ்கிறோம், சபைகளிலே வாழ்கிறோம். கடைசியாய் பலமான சாட்சி எங்கே? பெரிய நன்மையை பெற்ற நாம் பலமான சாட்சியாய் எழும்ப வேண்டாமோ? கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ராத்திரி வேளையில ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள் இருக்கலாம். அவைகளினுடைய டீட்டெயில் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு சொல்யூஷனை நான் தெளிவாய் சொல்ல முடியும். உங்கள் வீட்டிலே நறுமணம் வர வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கை உடைத்து ஊற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆண்டவருக்கு கொடுப்பதிலே ஏதேனும் தயக்கம் இருக்கிறதா? 22 வருஷங்களுக்கு முன்பாய் நான் தைரியமாய் உடைத்து கொடுத்தேன். என்னோடு கூட 153 மிஷனரிகள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அவர்கள் உடைத்து ஊற்றி இருக்கிறார்கள். ஏராளமானவர்கள் ஊற்றி இருக்கிறார்கள். இவர்கள் யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையின் மூலமாய் நறுமணத்தை தேவன் பரப்புகிறார். இன்றைக்கு உங்க குடும்பத்திலிருந்து நறுமணம் வளர்வதற்கு இயேசுவே என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் பிரதானமானவைகளை, என் நேரத்தை, என் உணர்வுகளை, என்னுடைய அன்பை, என்னுடைய எல்லா வாலிப வயதினுடைய எல்லாவற்றையும் நான் ஊற்றி கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிற இடத்திற்கு நீங்கள் வந்தால், இயேசுவுக்கு தேவை இந்த நகரத்திலே, இந்த பட்டணத்திலே ஒரு மரியாள், இந்த சபைக்கு தேவை ஒரு மரியாள், ஒரு குடும்பத்திற்கு தேவை பாட்டிலை உடைத்து ஊற்றுகிற ஒரு மரியாள். இரண்டாவது பணிவிடையின் ஆவி. மார்த்தாளுக்கு எந்த கிரீடமும் கொடுக்கப்படவில்லை, எந்த அவார்டும் கொடுக்கப்படவில்லை, எந்த ரிவார்டும் சொல்லப்படவில்லை. ஆனால் பணிவிடை செய்கிறவர்களுக்கு வேதம் எபிரேயர் 13 சொல்லுகிறது, அவர்கள் தேவ தூதர்களுக்கும் பணிவிடை செய்கிறார்கள். அப்படி செய்கிறவர்களுக்கு நீதிமானின் உயிர்த்தெழுதலிலே கர்த்தர் பதில் செய்யப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. பணிவிடைய தைரியமா செய்யுங்க, மனப்பூர்வமா செய்யுங்க, எதிர்பாராம செய்யுங்க. மற்றவர்களுடைய பணிவிடைக்கு நீங்கள் காத்திராதீர்கள். நீங்கள் பணிவிடைக்காரனின் ரூபத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பெருமைக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்காதீர்கள். ஒரு மனதினுடைய கசப்புகளுக்கும் கடினங்களுக்கும் ஒரு நாளும் இடம் கொடுக்காதீர்கள். நாம் இந்த உலகத்திலே வந்திருப்பது பணிவிடை செய்ய, பணிவிடையை பெற்றுக்கொள்ள அல்ல. அதுதான் மனுஷ குமாரன் நடந்த வாழ்க்கை. லாசருவை போல
பலத்த சாட்சியா மாறுங்க. பயப்படாதீங்க. வேலை செய்கிற இடங்களில, சுற்றி உள்ள இடங்களில தைரியமா சொல்லுங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள், முதல் தலைமுறையில இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இன்றைக்கு தைரியமாய் சொல்லி இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். வட இந்தியாவில, தென்னிந்தியாவில கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கிற இந்த இடத்திலேயே நாம் சொல்ல பயந்தோம் என்றால், நடக்கிறவர்களோடே கூட நாம் ஓடுவதற்கு தயங்குவோம் என்றால், குதிரைகளோடு நாம் எப்படி ஓடுவோம்? காலாட்களோடு ஓடுவதே நமக்கு கடினம் என்றால், குதிரைகளோடு நம்முடைய ஓட்டம் ஆரம்பிக்க போகிறது. எப்படி ஓட போகிறோம்? அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, என்னுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, வாழ்ந்தாலும் இயேசுவோடு, மரித்தாலும் இயேசுவோடு, அந்த 2 வரியை மட்டும் பாடி நம்ம முடிக்க போகிறோம். ஆத்தும பாரத்தை தாரும் ஐயா, அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும். வாழ்ந்தாலும் இயேசுவோடு, மரித்தாலும் இயேசுவோடு. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் தகப்பனே, 2வது நாளிலே தேறினவர்களாய் மாறுவதற்கு என்னையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சபையும் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பணிவிடையின் ஆவி எங்களை நிரப்பட்டும். பரிபூர்ண அர்ப்பணம் எங்களை ஆட்கொள்ளட்டும். பலமான சாட்சியாய் நாங்கள் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.